ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு த அகாடமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கில் இருக்க 6வது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் யார் யார் நம்ம பார்ப்போம் அப்படின்னா புலித்தேவர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகளாக எப்படி நடந்தது அப்படிங்கிறதும், தென்னிந்தியாவில் எப்பெல்லாம் அதை வந்து சமாளிச்சாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வேலூர் பிரச்சனை என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்ல இந்த டாபிக்லேருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. இப்போ அறிமுகம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரெஞ்சு படகுகளும் நம்மளோட 3வது கர்நாடக போருக்கு அப்புறம் வந்து நம்மளோட கிழக்கிந்திய கம்பெனி வந்து பெரிய அதிகாரத்தை நமக்கு இது பண்ணியிருப்பாங்க. அது மூலியமா வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிக கிளர்ச்சிகள் அப்படிங்க நடக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி திருநெல்வேலி பகுதி நெற்கட்டும் செவலிருந்து புலித்தேவர், அதை தொடர்ந்து வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இந்த மாதிரி தமிழகத்துல நடந்த கிளர்ச்சிகள் அப்படிங்கிற அந்த லெசன் தான் நம்ம அதிகமான டாபிக் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர் முறை எப்படி வந்து தோன்றியது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்தியின் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பாளையங்களும் பாளையக்காரர்களும். அப்போ பாளையம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ அல்லது இராணுவ முகாமோ அல்லது ஒரு சிற்றரசை குறிப்பதாகும், ஒரு ஸ்மால் பிளேஸை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாளையக்காரர்கள் அப்படிங்கிறது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலேயர் வந்து போலிக்காரர்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ தமிழ்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு நேம் சொல்றாங்க. இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் அப்படின்ற ஒரு, அதாவது ஒரு பாளையக்காரர்கள் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்களுக்கு வந்து கப்பம் கட்டணும் அப்படிங்கிறத வந்து பிரிட்டிஷ் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து நீங்க தனி நபர் ஆட்சி இருந்தாலும் சரி, ராணுவ சேவைகளுக்காக நீங்க இருந்தாலுமே சரி, கண்டிப்பா வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கணும், வரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி வாராங்களை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகதிய அரசியல் இப்பாளையக்குறை முதல் முதலாக வந்து இந்த பாளையக்கார முறை வந்து எங்க தோன்றுச்சு அப்படின்னா இவங்க தான் தோன்றியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மதுரை நாயக்கரான 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர், அவரோட உதவி அமைச்சரான உதவி 2 பேர் சேர்ந்து தான் இந்த பாளையக்கார முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பாளையங்களாக பிரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பாளையக்காரங்க வந்து அந்தந்த பிளேசஸ்ல வந்து வரி வசூலிப்பது, அதுக்கப்புறம் நிலப்பகுதிகளை வந்து நிர்வகிக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஒரு பகுதியில வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து விசாரிக்கிறது, சட்ட ஒழுங்கை இந்த மாதிரி வந்து எல்லாமே தனியாவே பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, காவல் காக்கும் கடமை அல்லது படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. ஸோ இந்த பல்வேறு சந்தர்ப்பங்களாக நிறைய வந்து இதை வந்து பிரிஞ்சுறாங்க. ஸோ நம்மளோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி. ஸோ கிழக்குல இருக்க பகுதிகளாம் 2 பகுதிகளா 72 பாளையங்களும் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கிழக்குல இருக்கிறதுலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற இதை சொல்றாங்க. நமக்கு கிழக்கு சைட்ல இருக்கிறதுலாம். ஸோ மேற்குல இருக்க பார்த்தீங்க அப்படின்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இது எல்லாமே வந்து கிழக்கு மற்றும் மேற்கு மேற்கு பகுதியில இருக்கு. ஸோ கிழக்கு பகுதி அப்படி மேற்கு பகுதி 2ஆ பிரிக்கிறாங்க. இப்போ பூலித்தேவர் முதலாக பாலைக்காலர் புரட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1755 இருந்து 1801 வரைக்கும் நமக்கு இருந்திருக்கு. ஸோ முதலாக யார் இதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பூலித்தேவர் அப்படிங்கிறவங்க. ஸோ இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1755 இருந்து 1767. ஸோ ஃபர்ஸ்ட் கர்னல் ஹேரான் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில தான் வந்து மார்ச் 1755 ஆர்காட் நவாப்போட சகோதரர் மாஃபூஸ் கான், இவர் தான் திருநெல்வேலிக்கு செல்றாரு. ஓகேங்களா. ஸோ திருநெல்வேலி சைட்ல செல்றாங்க. மதுரை வந்து இவர் ஃபைட் பண்ணதும் போது மதுரை வந்து அவருக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா பூலித்தேவர் அடக்க வந்து கர்னல் ஹேரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. யாரு? பிரிட்டிஷ்காரங்க. ஸோ மேற்கு பகுதியில இந்த பாலைக்கான் வந்து அதிகமாக செல்வாக்கு பெற்றவர் யார் தான்? பூலித்தேவர். ஸோ மேற்கு பகுதியில நிறைய பேர் வந்து ஃபேமஸா இருப்பாரு. இவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இவருக்கு அகெயின்ஸ்டா ஒருத்தர் வேணும் தான் கர்னல் ஹேரான். இவருக்கு அந்த படைகளுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா பீரங்கி, இந்த மாதிரி படை வீரர்கள், இதெல்லாமே ஒரு ஒரு பிளான் பண்ணி இவங்க எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க. பட் வந்து அங்க வந்து இவங்க தோத்து போயிடுறாங்க. பிரிட்டிஷ் மதுரை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்து இப்ப அழைச்சிக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ இதுல பிரிட்டிஷோட எதிர்ப்பாளரும் கூட்டமைப்பும் அப்படின்னு பார்த்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா முடிமா நபிகான் கட்டாக் அப்படிங்கிற அதிகாரிகள். அதுக்கப்புறம் வந்து மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதாவது அதுல பொறுப்பு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லார் கூட்டமைப்பும் சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா
புலித்தேரை வந்து எதுக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாரி இவருக்கு அகைன்ஸ்ட், அதாவது இவருக்கு அகைன்ஸ்டாவும் இவருக்கு ஆதரவு தரணும். இந்த மாரி 2 படைகளாக பிரிக்கப்பட்டு தான் இந்த சண்டை நடக்கும். இதுல வந்து யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சியில வந்து இந்த கூட்டமைப்புல வந்து சார்ந்திருக்க மாட்டாங்க. அதே மாரி ஆங்கிலேயர்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த சமயம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பூலித்தேவருக்கு வந்து பிரெஞ்சுக்காரர் உதவி வந்து பெறணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. பட் ஆல்ரெடி வந்து பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மராத்தியர்களோடு இது பண்ணனால இந்த ஹைதர் அலியும் பிரெஞ்சுக்காரங்களும் இவங்க எந்த உதவி வந்து புலித்தேவருக்கு கிடைக்கல. இவர் தனியா மட்டுமே வந்து செயல்பட்டிருக்காரு. அடுத்து களக்காட்டு போர் அப்படிங்கிறது வந்து நடைபெற்றிருக்கும். நவாப்போட கூடுதல் படைகளை வந்து மாஃபூஸ் கான் வந்து திருநெல்வேலிக்கு அனுப்புறாரு. அந்த படை மூலியமா அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஸோ 1000 சிப்பாய்களோட வந்து இந்த கம்பெனி வந்து எல்லாத்தையுமே வந்து யாருக்கு, புலித்தேவருக்கு இடையில வந்து அனுப்பிச்சு இந்த களக்காட்டு போர்ல வந்து நடைபெறுது நம்மளோட புலித்தேவருக்கு அகெயின்ஸ்டா. அதுக்கப்புறம் வந்து யார் அனுப்புறாங்க அப்படின்னா யூசப் கான். ஸோ யூசப் கான் அப்படிங்கிறது யாருன்னா மருதநாயகர் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஓகேங்களா. அது கான் சாஹிப் என்று தமது மதமாற்றத்துக்கு பின்பு மருதநாயகம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு. ஸோ இவர் வந்து 1856ல இருந்து 1863 வரைக்கும் வந்து திருவிதாங்கூர் மன்னரோட ஆதரவோட இந்த திருநெல்வேலி பாளையக்காரர் எல்லாத்தையுமே வந்து அகெயின்ஸ்ட் பண்றாரு இந்த யூசப் கான். அதுக்கப்புறம் இவர் வந்து பிரிட்டிஷ்க்கு, நம்மளோட தமிழ்நாட்டுக்காரர் தான், பட் பிரிட்டிஷ்க்கு எதிராக, பிரிட்டிஷோட இருந்து இவர் நம்ம புலித்தேவருக்கு எதிராக வந்து இவர் பண்ணுவாரு. பட் வந்து அது வரைக்குமே வந்து இந்த பிரெஞ்சு படைகள் யாரு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, பிரெஞ்சு படைகள் ஒரு புறம், ஹைதர் அலி மராத்தியோட மறுபுறம், இந்த மாதிரி எல்லா சண்டை நடந்தனால மறுபடியும் இவர்னால வந்து புலித்தேவர்னால வந்து அகெயின்ஸ்டா யூசப் கான் வந்து ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா 1860 தான் யூசப் கான் வந்து கோட்டையை வந்து கைப்பற்றாரு. இந்த தாக்குதல் வந்து எவ்வளவு மாசம் நடந்துச்சுன்னா 2 மாதங்கள் நடக்குது. ஸோ அது எந்த டேட்ல பண்றாங்கன்னா 1861 மே 16ல புலித்தேவர் 3 முக்கிய கோட்டைகளை வந்து கைப்பற்றுறாரு. என்னன்னா நெற்கட்டும் செவல், வாசுதேவன் நல்லூர் மற்றும் பனையூர். அப்படி இது எல்லாமே யார் இதுக்குள்ள வந்தது? யூசப் கான்குள்ள வந்தது. நம்ம புலித்தேவர் வந்து இது பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் பிளேசஸ் வந்து எல்லாமே வந்து ஆதரவு கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, யூசப் கான் அவர் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து புலித்தேவருக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்ட அப்படிங்கிற சொல்லி வந்து ஒரு துரோகம், நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு 1867 யூசப் கான் வந்து தூக்கிலிடப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் இந்த யூசப் கான் இறந்ததுக்கு அப்புறம் புலித்தேவர் மறுபடியும் அந்த இடத்த வந்து கைப்பற்றுறாரு. எப்ப கைப்பற்றுறாரு? 1864ல நெற்கட்டும் செவலை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1867 கேப்டன் கேம்பரல் அப்படிங்கிறவரால மறுபடியும் புலித்தேவர் அப்படிங்கிறது அந்த இடத்த பீட் பண்ணி தோத்து போயிறாரு. ஸோ இதான் வந்து புலித்தேவர் பத்தி ஒரு ஸ்டோரி. ஸோ கடைசி வரைக்கும் புலித்தேவர் வந்து அது அந்த பிளேசஸ் பிடிக்காமே வந்து இறந்து போயிறாரு அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்றாங்க. இந்த புலித்தேவரோட ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் ஒண்டி வீரன். ரொம்ப முக்கியமானவர். ஒன்றனுக்கு ரொம்ப ஒரு அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு படை வந்து இவர் தான் தலைமையேற்று வந்திருக்காரு. புலித்தேரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்துறாரு. இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கதை சொல்றாங்க. ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் புலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்வதற்காக கிடைத்த பரிசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கதையை வந்து நமக்கு சொல்றாங்க. ஒண்டி வீரன் அப்படிங்கிறது. ஸோ புலித்தேவரோட ஒரு படையில இருந்த ஒரு தலைமையேற்று நடந்திருக்காரு அப்படிங்கிற இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேலுநாச்சியாரை பத்தி பார்க்கலாம். ஓகே.